இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன ஆர்டர் பண்ணார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்று நீங்கள் வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்று தான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்று தான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குகிற இருங்க கிளப்பல்ல இல்லை பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை இல்லை விடலாங்க. இல்லை இல்லை ஆடு இல்லைங்க, நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்த இருங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன். இல்லை ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லை ஆடு இருங்க இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்துகிறார் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை இப்போங்க. ஆனால் அவர்கள் என்னங்க என்ன இல்லை, ஆகவே அதை சொல்லி இருந்தால் இவருங்க இருங்க அண்ணே 3 படி நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிக்கிற கேட்டுங்க. ஆகவே இல்லை ஆகவே நான் சொல்லுவது ஒன்று தான். சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையை தான் நான் சுட்டி காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. மாண்பு அவை முன்னவர்கள் ஒரு கருத்து, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொள்கை அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரும்போது 3 படி அரிசி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று தான் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதை செயல்படுத்தினார்கள்.